பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமையும் புகழும் உண்டாக்கும் நாள் இந்த பரிசுத்த ஆராதனை நாள். இந்த பரிசுத்த ஆராதனையில், இந்த புதிய வருஷத்தில், இந்த ஆராதனையில் நமது ஆவி, ஆத்மா, சரீரம் முற்ற முடியுமாய் நம்மையும் நமது மனைவி பிள்ளைகளையும் நம்முடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் தரிசனங்களையும் விண்ணப்பங்களையும் சகலவத்தையும் நமக்கு கொடுத்து அது எண்ணிலடங்கா முறையில் பெருக வைத்து உயர வைத்து மகிமையில் வெளிப்படுத்தி காட்டும் கர்த்தராகிய இயேசுவின் முகத்தையே நோக்கி பார்க்கும் ஆராதனை நாளாக இந்த நாளை நாம் மாற்றுவோம். 121 சங்கீதத்தில் முதல் வசனத்தை பாருங்கள். தாவீது அனுதினமும் மேன்மை அடைந்தது, ஜெயம் பெற்றது, அபிஷேகம் பெற்றது, ஆசீர்வாதம் பெற்றது, உலகத்தின் செல்வங்களை அடைந்தது, தேவனுடைய மகத்தான அற்புதங்களை அடைந்ததற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை இந்த 121 சங்கீதம் முதல் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு இஸ்ராயல் தேசத்தை எதிர்க்கிற அரபு நாடுகளில் இருக்கிற சாத்தானின் மனிதர்கள் அழைக்கப்படுகிற அந்த லட்சக்கணக்கான அந்த தீவிரவாதிகள் எல்லாம், அது லெபனான் நாடா இருக்கட்டும், அது காசா என்று சொல்லும் அந்த மாநிலமாக இருக்கட்டும், அது சிரியா என்னும் நாடா இருக்கட்டும், ஈரான் என்று சொல்லும் நாடா இருக்கட்டும், இன்னும் ஏமேன் என்று சொல்லும் நாடா இருக்கட்டும், இன்னும் மறைவாக செயல்படும் லட்சக்கணக்கான சாத்தானுடைய கூட்டங்கள், தீவிரவாதிகள் எல்லாம் சாத்தானுடைய கூட்டங்கள் தான். இவர்கள் எல்லோரும் எப்படி கும்பிடுகிறார்கள் என்று தெரியுமா? பூமியை பார்த்து தான் கும்பிடுவார்கள். ஆனால் தேவ ஜனங்கள் எல்லாம் தேவனை எப்படி கும்பிடுகிறார்கள் தெரியுமா? வானத்தை பார்த்து தான் கும்பிடுவார்கள். ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற, ஆவியானவரால் நடத்தப்படுகிற, சர்வத்தை உண்டாக்கிய தேவாதி தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் தொடங்கி எல்லாருமே உலகில் உள்ள எண்ணிக்கை கடங்காத கிறிஸ்தவ சமுதாயம் எல்லாம் வானத்தை நோக்கி பார்த்து தான் ஆராதிப்பார்கள். ஆனால் இந்த தீவிரவாத இயக்கங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் பார்த்தீங்களா, பூமியில கீழே தன் முகத்தை வைத்துத்தான் அவர்கள் எதையோ ஒன்று கும்பிடுவார்கள். இந்த வித்தியாசத்தை பாருங்கள். ஆக தாவீதினுடைய ஆராதனை எங்கே இருந்தது? பூமியை பார்த்தல்ல, வானத்தை பார்த்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஜனங்களுடைய கண்கள் எல்லோரும் எப்போது மேலே தான் நோக்கி கொண்டிருக்கும். பரலோகத்தில் தான் நம்முடைய பிதா இருக்கிறார். பிதாவின் வலது பக்கத்தில் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சர்வத்தை உண்டாக்கிய இரட்சகர் இருக்கிறார். நித்திய ராஜா இருக்கிறார். அது சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராக இயேசு என்னும் மகிமையின் தேவன் பரலோகத்தில் தான் இருக்கிறார். ஆகவேதான் தேவ ஜனங்கள் எல்லோரும் மேலே பார்த்து தான் ஆராதிப்பார்கள். என் அன்பானவர்களே, தாவீதின் ஜெயம் எங்கிருந்து வந்தது? மேலிருந்து வந்தது. பாதாள பேய்களுடைய ஆலோசனைகளும் கெட்ட நடத்தைகளும் தாறுமார்களும் கொலைவெறி கூட்டங்களின் ஆவிகளும் எங்கிருந்து வருகிறது? பாதாளத்திலிருந்து வருகிறது. ஆகவேதான் அவர்கள் எல்லோருமே பூமியை விழுந்து கும்பிட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவ ஜனங்களோ வானத்தை நோக்கி கும்பிடுவார்கள். இந்த நாள் நாம் பரலோகத்தை நோக்கி ஆராதிக்கும் அந்த மகிமையின் நாள். எத்தனை அற்புதம்! ஆகவே தாவீது கண்கள் எப்பொழுதும் தனக்கு ஒத்தாசை வரும், பதில் வரும், அற்புதங்கள் வரும், அடையாளங்கள் வரும், ஆசீர்வாதங்கள் வரும். கண்மலையாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக அவரையே நோக்கி பார்ப்பதாக தாவீதின் கண்கள் அழைக்கப்பட்ட நாள் முதல் தாவீது இந்த பூமியில் வாழ்ந்த அந்த கடைசி நாள் வரைக்கும் அவருடைய கண்கள் கர்த்தராகிய இயேசுவை, இரட்சகரான மெசியாவை, கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதாகவே இருந்தது. இதுதான் அந்த பரிபூர்ண வெற்றிக்கு காரணம். ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, நம்முடைய பரிபூர்ண வெற்றி நம்முடைய கண்கள்
மனிதர்களையோ, உயர் பதவியில் இருக்கிறவர்களையோ, பெரிய பணக்காரர்களையோ, பெரிய பேர் பெற்றவர்களையோ, பெரிய வீடு வாசல் சொத்து சுகம் வைத்தவர்கள் என்பவர்கள் மேலேயோ, அல்லது உலகத்திலே தங்களை பெருமை பாராட்டி கொள்கிறவர்கள் மேலேயோ நமது கண்கள் ஒருபோதும் போகக்கூடாது. நம்முடைய கண்கள் சகலத்தையும் உண்டாக்கி, சகலத்தையும் நமக்கு கொடுத்து, சகலத்தையும் ஆளுகை செய்கிற, வரப்போகிற அந்த நித்திய ராஜாவான ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்த்தே நம்முடைய கண்கள் எப்போதும் இருக்க வேண்டும். உயர்வை நோக்கியே நம்முடைய கண்கள், உன்னதத்தை நோக்கியே நம்முடைய கண்கள், பரலோகத்தை நோக்கியே நம்முடைய கண்கள். இந்த நாளில் ஆராதனையில் நம் கடந்த கால குற்றம் குறைகளுக்கெல்லாம் விட்டுவிடுகிறேன் என்று மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். மனதுருகிற கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். அவருடைய விழாவில் வடியும் பரிசுத்த ரத்தம் நமது பாவங்களை கழுவும். அவருடைய விழாவில் வடியும் பரிசுத்த தண்ணீர் நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேக ஜீவ தண்ணீராய் மாறும். பிதாவின் வலது பக்கத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிற ஆண்டவராக இயேசுவே நோக்கி நம்முடைய கண்கள் எப்போதும் இருக்கட்டும். அங்கிருந்தான் நமது ஒத்தாசை வருகிறது. ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் நம்முடைய கண்கள் பரலோகத்தை நோக்கியே, தேவனை நோக்கியே இருக்க வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். உன்னதத்தில் வாசம் பண்ணும் நித்திய பிதாவாகி எங்கள் தேவனே, மனித உடல் எடுத்து வந்து பாவத்தை அழித்து, சாபத்தை அழித்து, சாவை அழித்து, சாத்தானை அழித்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டு சென்ற கர்த்தராகிய இயேசுவே, பிதாவின் வலது பக்கத்தில் இருக்கிற உண்மையே நோக்கி எங்கள் கண்கள் இருக்கும்படி இந்த ஆராதனை நாளிலே எங்கள் எல்லோரையும் அபிஷேகித்தரலும். எல்லாருடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கட்டும். இந்த தீவிரவாதிகளுடைய கண்கள் பூமியே நோக்கி இருக்கிறது. ஆனால் உன்னதமானவர்களுடைய கண்கள் உன்னதமானவரையே நோக்கி இருக்கிறது. சகல ஒத்தாசையும் அங்கிருந்தே வருகிறது. இஸ்ரவேலர்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள், பரிசுத்தவதிகள், பரிசுத்த பிள்ளைகள், கூட்டு குடும்பங்கள் எல்லாம் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. அங்கிருந்தே சகல மேன்மையும் மகிமையும் அபிஷேகமும் பதிலும் ஜெயமும் சுகபலனும் வீடு வாசல் நில புலன்களின் ஆசீர்வாதங்களும் பரலோகத்திலிருந்தே வருகிறது. இயேசுவின் நாமத்தில் கோடி நன்றி சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.